வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் நிறை எனது இதயம் கவர்ந்த மிக திறமையுடன் செயலாற்றும் பெற்றோர்களுடைய விருப்பத்தை, ஆசையை, எண்ணத்தை சிறப்பாக செய்து முடிக்க துடிக்கும் எனது அருமை மாணவ சிங்கங்களே, தங்கங்களே, நாம் எட்டிக் என்ற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகளை முடித்திருக்கிறோம். இப்போது பேஜ் நம்பர் 97, we have to see the first row, first para. Okay, Polamaraja, கவனிங்க. Then we next went to a jewelers. அதாவது ஏதோ ஒரு அந்த வீட்டுக்கு போனா, அட்டிக்கில் ஏறினா, அங்கே ஏதோ ஒரு பொருள் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டா, என்ன இதுன்னு கேட்டாப்புல நேரட்டர். ஆனால் நம்ம ஆதித்யா இதை நீ பின்னாடி தெரிஞ்சுப்ப அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க, தவிர விஷயன்றது எக்ஸ்பிளைன் பண்ணல. நாங்கள், தட் மீன்ஸ் ஆதித்யா அண்டு நேரட்டர். நெக்ஸ்ட்டு வென்ட்டு, அடுத்து சொன்னாங்க. இந்த நெக்ஸ்ட் என்பது அட்வர்பு, சப்ஜெக்ட், வர்பு. வென்ட் டு ஜுவல்லர்ஸ்ட்ட போனாங்க, ஒரு நகை வியாபாரத்தை போனாங்க. டு ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ், அந்த பொருளுடைய எடையை, வெயிட் தெரிந்து கொள்வதற்கு, டு ஃபைண்ட் அவுட் தெரிந்து கொள்வதற்கு போனாங்க. த ஜுவல்லர் ரிமார்க்டு குறிப்பிட்டார், தட் இட் வாஸ் அன் ஆன்டிக்யூ. அவர் குறிப்பிட்டாரு, இது ஒரு ஆன்டிக்யூ அப்படின்னா நம்ம கழுத்தில் முன்னாடி போட்டிருக்க டாலர் அப்படின்னு சொல்றாரு. அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப், எங்களுடைய அடுத்த நிறுத்தம், தட் மீன்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்காங்க. அடுத்த இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ண இந்த இடத்துல அடுத்த நிறுத்தம்னா அடுத்த வீட்டுக்கு அவங்க போறாங்க. வாஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜேகஸ் கேப்ரட்ஜ். ஜேகஸ் கேப்ரட்ஜ்ன்ற வீட்டுக்கு, அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ஐ திங்க் யூ நோ வெரி வெல், இஸ் a friend of that fellow's father. இந்த நம்ம சொல்ற அந்த பாவத்துக்குரிய நபர் அந்த இடத்துல அவங்க வீட்டு தான் தங்கியிருக்காரு தெரியும். ஓகே, தோ ஐ வாஸ் லிட்டில் கூரியஸ், நான் தட் நேரட்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி கியூரியஸ், என்னடா அது ஆர்வமாக இருக்கிறேன். கியூரியஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ஹேவிங் இன்ட்ரெஸ்டிங், டு நோ சம்திங், என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கேன். ஐ டிடன்ட் ஆஸ்க் ஆதித்யா எனிதிங், சொல்லணும்னு விரும்பல இல்லையா. ஸோ ஐ டிடன்ட் ஆஸ்க், நான் ஒன்றுமே கேட்கல. ஆதித்யா எனிதிங், ஆதித்யா கிட்ட போய் என்னன்னு கேட்கவே இல்லை. அவர் தான் அப்புறம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால. தென் வி என்டர்ட் த ஹவுஸ், நாங்கள் வீட்டுக்கு நுழைஞ்சோம். இந்த என்டர்டுன்னு போடக்குள்ள ரெண்டு விதம் போடலாம். என்டர்ட் த ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா வி சப்ஜெக்ட், என்டர்டு வெர்பு, தி ஹவுஸ் ஆப்ஜெக்ட். வீட்டை நுழைந்தோன்னு அர்த்தமாகும். இதை வேற மாதிரி சொல்லலாம், வி என்டர்டு இன்டு த ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இது சப்ஜெக்ட், வெர்பு, இன்டு த ஹவுஸ்ன்னு போட்டால் அது அட்ஜெக்டிவ். புரியுதா? அண்டு வென்ட் டு த ரூம், வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம். அந்த ரூம் எதுனா வேர், சேசங்கரா சானியல் ஸ்டேடு. அந்த சேசங்கரா சேனியல் தங்கியிருந்த இடம் எங்கேயோ அந்த ரூமுக்கு, இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, சேசங்கா அங்கிள் வாஸ் பிஸி, ரொம்ப பிஸியாக இருக்கார். ரிசிட்டிங் வெர்சஸ் ஃப்ரம் டாகூர். டாகூர் பாடின அந்த இடத்துல ஒரு பாட்டு ஒன்று நான் பார்த்தோம் இல்லையா,
அந்த பாட்டை இவர் ஒப்பிச்சிட்டு இருக்கிறார், சொல்லிட்டு இருக்கிறார். When he had finished, அவர் முடித்து விட்ட பிறகு ஆதித்யா ஆஸ்க்டு, ஆதித்யா கேட்கிறார் போய், மே வி கமின், மே கமின் சொல்லுவோம். அப்போ நான் மட்டும் வந்தான், நான் எங்கள் கூட நிறைய பேர் தான் மே வி கம், நாங்கள் எல்லாம் வரலாமா உள்ள. தட் மீன்ஸ் தட் ஃபெலோ, டூ ஃபெலோஸ். ஹீ டர்ன்ட் அண்ட் ஃபேஸ்ட் அஸ், அவர் திரும்பி எங்களை நோக்கி பார்த்தார். ஃபேஸ்ட் அஸ்ன்னு எங்களை நோக்கி பார்த்தார். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அடுத்த விஷயம். Yeah. No one visits me. என்னை யாரும் பார்க்கறது இல்லையே. He said. He in an upperchipped. upperchippedனா ஒரு தொல்லையா, ஒரு ஒரு தட் மீன்ஸ் பாருங்களேன், அது வந்து அன்டிஸ்டர்ப்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தொல்லை கொடுக்காம ஒரு மாதிரி அலட்சியமாக பார்க்கறது. அப்போ அன்பர்ச்சப்டு பர்ச்சர்ப்டு மேனர், ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். Would you mind if we come in? Would you mind? If you don't mind, would you mind? ஒரு விஷயத்தை நாம் டிஸ்டர்பன்ஸாக கேட்க போகிறோன்னு வச்சுங்களேன். அப்போ would you mind கேட்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட 100 ரூபா கடன் கேட்குறான், கேட்கக்கூடாது தான். would you mind? would you mind giving 10 rupees, 1000 rupees? ஏதோ கேட்குறோம். அப்போ தப்பாக எடுத்துப்பாங்கன்ற மாதிரி உணர்வு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் would you mind கேட்க, இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த சென்ஸ் would you mind, would you mind, would you mind ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நிறைய இடத்துல பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் ப்ளீஸ், இப்போ ப்ளீஸ் அலோ மீ டு கம்மின் அப்படின்னு, மே கம்மின் அப்படின்ற விஷயத்தை விட இது அவர் நாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கார் இவர். அதனால் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அது என்னுடைய எண்டில் தெரியும் உங்களுக்கு. அப்போ உள்ளே வரலாமா அப்படிங்க, கமிங், உள்ளே வாங்க. யார்? இந்த சானியல் சொல்கிறார். ஓகே. அப்போ except for a charpai, except for a charpai there was nothing else to sit on. அங்கே வந்து சார்பாய், ஒரு பாய் கீழே உட்காரதுக்கு பாய் இருக்கு. எக்ஸப்ட்னா தவிர, ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஃபார் ஏ சார்பாய் தேர் வாஸ் நத்திங் எல்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ்னா எனக்குன்னு வேற ஒன்றும் இல்லை. டு சிட் ஆன், அங்கே உட்காரதுக்கு வேற ஒன்றும் இல்லை, வெறும் அந்த பாய் தான் இருந்தது. ஸோ வி ரிமைண்ட் ஸ்டாண்டிங், ஆகவே நாங்கள் போய் நின்றுக்கிட்டே இருந்தோம். வி ரிமைண்ட்னா இருந்தோம், ஸ்டாண்டிங் நின்றுக்கிட்டே தான் இருந்தோம். ஓகே. அடுத்த பேரா போகலாம். ஓகேவா? இப்போ இந்த சென்ஸ் புரிஞ்சிருக்கும். டு யூ ரிமெம்பர் ஆதித்யா? ஆதித்யா நாராயணன், ஆதித்யா நாராயணன் சௌத்ரி, ஆதித்யா ஆஸ்கிரியம். டு யூ ரிமெம்பர்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர்? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆதித்யா நாராயணன் சௌத்ரி அப்படின்ற உங்களுக்கு, அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு ஆதித்யா ஆஸ்கிரியம், இவர் தான் ஆதித்யா, தெரியுதா அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே அது அஃப்கோர்ஸ், உண்மை, ஆமாம், said the gentleman. Of course, na ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது, ஆமாம் தெரியுன்றது மாதிரி. Of course, said the gentleman. The spoiled child of affluent parents. தெரியும், வீணா போன பையன். Spoiled child of affluent. Affluent means rich, wealthy, rich and wealthy. பேரன், ஒரு பணக்கார பெற்றோர்களுக்கு வீணான ஒரு பையன். வாஸ் எ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான். பட் குட் நெவர் பீட் மீ, அவன் என்னை அடித்தது கிடையாது.
he was extremely jealous of me. ஆனா அவன் இருந்தான் எக்ஸ்ட்ரீம்லினா அதிகமா எக்ஸ்ட்ராடினரிலி. ஜீலஸ் மீன் பொறாமையா இருந்தான். ஜீலஸ் ஆஃப் மீ, என் மேல அவனுக்கு பொறாமை உண்டு. அண்ட் he used to tell lies. அவன் used to என்றால் வழக்கம், used to tell lies, பொய் சொல்வதே அவனுடைய வழக்கம் அப்படின்னு ஆதித்யா பத்தி பிக்சர் பண்றாரு. தட் மீன்ஸ் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஐ நோ செட் ஆதித்யா, எனக்கு தெரியும் அப்படி சொல்றாரு. He then took out a packet from his pocket. ஒரு பாக்கெட் எடுக்கிறாரு. from his pocket, அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு. and handling it over to him, அவங்கிட்ட திரும்ப ஹேண்டலிங்னா ஒப்படைக்கிறாரு. it over அவங்கிட்ட கொடுக்கிறாரு. to him said, this is for you, இது உங்களுக்கு தான். this is for you from ஆதித்யா, ஆதித்யா கிட்ட இருந்து வந்தது அப்படி. தன்னை யாருன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவர் இல்லை. அதான் விஷயம். What is it? He asked. என்னது? He asked. மணி. ஓ மணி, பணம்னு சொல்றான். மணி, இவன் கேள்வி. அந்த வார்த்தையிலே அந்த எக்ஸ்பிரஸ் மணி. how much money? எவ்வளவு பணம்? 150 rupees. 150 rupees, 150 ரூபாய். he has said, அவ சொல்லியிருக்கா that he will be happy if you accept it. என்கிட்ட சொல்லியிருக்காப்ல if you accept it, அது ஒத்துக்கிட்டா அவர் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு அவர் சொல்லியிருக்கார். யாரு? ஆதித்யா சொல்லியிருக்காருன்னு ஆதித்யாவே சொல்றான். ஆனா நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாப்ல. அக்செப்ட் இட், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்றாப்ல. ஓகேவா? நான் இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன். இந்த 150 rupees சொல்றீங்க இல்ல, இந்த 100 rupees வந்து 1940 சுதந்திரம் அடையாத முன்னாடி வச்சுங்களேன், 47 48 டைம்ல இது எழுதப்பட்ட கதை இது. அப்ப 47 48 நாம சொல்ல போனா அப்பெல்லாம் ஒரு பவுன் வந்து ஒரு 5-6 ரூபாய்க்கு வித்த விஷயம். இன்னைக்கு எவ்வளவு விற்குது? இப்ப அந்த 150 ரூபாய் என்பது இன்னைக்கு ஏறக்குறைய லட்சம் ரூபாய்க்கு வேல்யூ உள்ளது, லட்சத்தை தாண்டுகின்ற வேல்யூ உள்ளது. ஓகேவா? இந்த கதை சமயத்தில் 150 ரூபான்றது நீங்க சின்னதாக நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தரேன். ஓகேவா? லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ராஜா. shall I laugh or cry? ஐயோ, நான் சிரிக்கிறதா அழறதானே தெரியல. shall I laugh or cry? ஆதித்யா has given me money. ஆதித்யாவை எனக்கு கொடுத்தான். why this is sudden generosity? ஏன் திடீர்னு சடன் ஜெனராசிட்டி? ஏன் திடீர்னு உனக்கு இவ்வளோ பெருந்தன்மை எப்படி அவனை கொடுத்தா அப்படின்ற வியப்போட கேட்குறான். மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம். மனிதர்கள் காலத்தால் மாறுவார்கள். Perhaps ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா ஆஸ் பிஃபோர். ஒருவேளை ஆதித்யா இஸ் நாட் சேம், ஆதித்யா இப்படி இருக்க மாட்டான். ஆதித்யா ஆஸ் பிஃபோர், முன்பை போல ஆதித்யா இஸ் ஆஸ் பிஃபோர் அர்த்தம். ஓகே, அது ஆதித்யா இப்படி இருக்க மாட்டான், அப்ப இருந்தது போல மாறி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல. சேஞ்ச், மாற்றமா? ஐ காட் த பிரைஸ். நான் பிரைஸ் வாங்கினேன். இப்ப கதையை சொல்றேன். ஐ காட் த பிரைஸ், இந்த பிரைஸ் நான் வாங்கினேன். ஹி குட் நாட் பீர் இட், அவனால அதை தாங்கிக்கவே முடியல. ஹி டுக் இட் ஃப்ரம் மீ டு ஷோ ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பாட்ட காட்டுறதுக்காக என்கிட்ட அந்த பிரைஸை வாங்கிட்டு போனான். தட்டு சொல்லப்படுகின்ற அந்த ஆன்டிக்கி என்று சொல்லப்படுகின்ற தட்டு டாலர். ஓகே,
he took it, never returned it to me. அவன் என்கிட்ட திரும்ப தரவே இல்லை. இதெல்லாம் யார் சொல்றது? நம்ம அந்த சாம்சங்கா சொல்றாங்க. said that there was a hole in his pocket. அவன் சொன்னா said that சொல்லியிருந்தான். இது ஒரு பிரேஸ். there was a hole in his pocket. பாக்கெட்ல ஒரு ஓட்டை இருந்தது. and it had fallen through it. அது வழியா அந்த பொருள் ஊந்து போச்சு, நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டான். யாரு? உனக்கு கதை தெரியணும். இந்த விஷயத்த சொல்றது சாம்சங்கா. யாரு? இவன் நடந்துகிட்ட விஷயத்த சொல்றாப்ல. இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த கதையை அசன் பண்ணும். இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். யாரு? ஆதித்யா. அதை வாங்கி திருட்டுத்தனமா ஏமாத்திட்டான். இப்போ வருத்தப்பட்டு திருந்தி அந்த பொருளை அவங்க வீட்டில் மறைச்சி வச்சிருந்தான். அதை எட்டு வந்து கொடுக்குறான். இதான் இந்த கதையினுடைய ஐடியா. உங்களுக்கு கெஸ் ஆகிருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குதா? அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? வெல்கம் ராஜா, கம் வித் மீ. திஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் மெடல். இட் இஸ் யுவர்ஸ். இது அந்த மெடல், தட் மீன்ஸ் மெடல் தான். அதை தான் இவங்க என்ன சொல்றாங்க போல ஆன்டிக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் அந்த மெடலுடைய பிரைஸா? இட் இஸ் யுவர்ஸ், இது உங்களுடையதா அப்படின்னு கேட்கிறாங்க. சாம்சங்கா சேனல் வாஸ் அமேஸ்டு, ஆச்சரியப்பட்டான். he stared at ஆதித்யா. ஆதித்யாவை stared means look at, உத்து பார்க்கிறான். and said the price of the medal, இந்த மெடலுடைய விலை, that could not be more than 5 rupees. அது 5 ரூபாய்க்கு மேல இருக்காதே. that could not be, இருக்காது, இருக்க முடியாது. more than 5 rupees, 5 ரூபாய்க்கு மேல இருக்காது. it was silver medal, அது ஒரு சில்வர் மெடல் ஆச்சே அப்படி. அப்ப சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் than before. இப்ப சில்வர் இஸ் 30 times, 30 மடங்குகள், 30 times காஸ்ட்லியர் than before. முன்பை விட ஒரு 30 மடங்கு ஏறி போச்சு. அதான் அதனுடைய விலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே வருதா? நெக்ஸ்ட் அடுத்தது போலாம். ஹியர் next page. Really? I had no news of that. எனக்கு ஒன்றும் அது மாதிரி செய்தியே பெறல. வேலை ஏறி போனது தெரியல. இவன் தான் லூஸ் மாதிரி இருக்கானே. பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணல. சேசங்கா அங்கிள் லுக்ட் அட் த 10 rupees. அந்த 10 rupees நோட்டை பார்க்குறாரு. இன் ஹிஸ் ஹேண்ட், அவனுடைய கையில் இருக்கிறது. அண்ட் தென் லுக்ட் அட் ஆதித்யா. அதுக்கப்புறம் அந்த பணத்தை பார்த்துட்டு ஆதித்யாவை நிமிந்து பார்க்குறாரு. தென் தேர் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பிரஷன். அப்ப அங்க இருந்தது கம்ப்ளீட்லி, இந்த வேர்டு நல்ல இடம், நியூ எக்ஸ்பிரஷன் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அவனுடைய ஃபேஸில் ஒரு புதிய வெளிப்பாடு தெரியுது. அதாவது வித்தியாசமா பார்க்குறான். அதுதான் கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பிரஷன் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஹி செட், ஆதித்யா, திஸ் ஸ்மாக்ஸ் டூ மச் ஆஃப் சேரிட்டி. அப்ப திஸ் ஸ்மாக்ஸ் டூ மச் ஆஃப் சேரிட்டி, டசன்ட் இட்? ஆதித்யா, இது ஸ்மாக்ஸ் மீன்ஸ் பிரிங் ஃபோர்ஸபிளி, ஒரு விஷயத்தை வேகமாக சொல்றது. இந்த நிகழ்வு வந்து அதிகமாக அவன் நல்லவன் அப்படின்னு காட்டுற மாதிரி இல்லை. ஆதித்யா அதிகமாக நல்லவன் காட்டுற மாதிரி இல்லை. டசன்ட் இட்? அப்படி தானே? அப்படின்னு கேட்குறேன். அப்போ தட் பர்சனை அவர் வந்து மன்னிக்கிறதா இல்லை, அவருடைய மனசில் இன்னும் யூண்டிங் இருக்கு. ஓகே, வி ரிமைண்ட் சைலண்ட், நாங்கள் மீண்டும் அமைதியாக இருந்தோம். பீரிங் இன்டென்ட்லி அட் ஆதித்யா,
பீரிங்னா உத்து நோக்குறார். அப்ஹோல்டு, பெனிட்ரேட், லுக்கட்டு, சி. ஆதித்யா பார்க்குறாரு. சாம்சங்கா சேனியல் இவர் பார்க்குறார். சாம்சங்கரா அவனை பார்க்குறார். ஆதித்யாவை பார்க்குறார். ஸ்மைல்டு, சிரிக்கிறார். அண்ட் செட், சொல்றாரு, ஐ ஹேட் ரெகக்னைஸ்டு யூ. தம்பி, ஐ ஹேட் ரெகக்னைஸ்டு யூ. பாஸ்ட் பர்ஃபெக்ட். நான் முன்னாடியே ஒன்று அடையாளம் கண்டுக்கிட்டேன். அட் நேகன்ஸ் அங்கிள் டீ ஷாப். அந்த நேகல்ஸ் அண்ட் டீ ஷாப்பில் அங்கேயே நான் உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். பை தட் மோல் ஆன் யுவர் ரைட் ஷீக். உன்னுடைய வலது கன்னத்தில் மோல், இந்த மச்சர்கள்ல அப்பயே நீ தான் அது தெரிஞ்சுக்கிட்ட. ஐ குட் சி யூ. ஐ குட் சி, என்னால் பார்க்க முடிஞ்சது. ஐ குட் சி யூ ஹேட் நாட் ரெகக்னைஸ் மீ. ஆனால் நீ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கல. ஸோ ஆகே ஐ ரிசிட்டட் த சேம் போயம். நான் ஒரு அதே போயமை பாடினேன். என்னதுக்குன்னு, தட் ஐ ஹேட் ரிசிட்டட் ஆன் த பிரைஸ் கிவிங் டே. அந்த பிரைஸ் கிவிங் டேவில் இதே பாட்டை பாடினேன். அந்த பாட்டை நினைவுபடுத்தி தான் அவங்கள்ட்ட நான் பாடி காமிச்சேன். ஆன் பர்பஸ், காரணத்துக்காக தான் நான் அதை செஞ்சேன். ஸோ தட் யூ மே ரிமெம்பர். நீ நினைச்சு பார்க்கணுன்ற காரணத்துக்காக. ஸோ தட்டுனா இதனால தான், நீ நினைச்சு பார்க்கணுன்றதுனால இந்த விஷயத்தை நான் செஞ்சேன். புரியுதா? ஸோ தட்டுனா முதல்ல நான் விளக்கம் சொல்லுவேன். இதனால், இந்த பர்பஸ்னால. தென் when you come to visit me, when you came to visit me, என்னை பார்க்க வந்தபோது I couldn't help venting my anger on you. I couldn't help venting வெளியே போகிறது. அதான் வென்டிலேட்டர்னு சொல்லுவோம், காற்று. அந்த வென்டிங் மை ஆங்கர் ஆன், என்னால் அந்த கோபத்தை, ஐ couldn't help venting my anger on you. ஓ மேலே இருக்கிற கோபத்தை நான் வெளியேற்றுறதுக்கு என்னால் முடியல. தென் அடுத்த பேரா, யூ ஹவ் டன் ரைட் திங். நீ சரியா செஞ்ச. யுவர் கிரிவின்சஸ், உன்னுடைய செயல்பாடுகள், பிரச்சனைகள், ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு, நியாயப்படுத்தப்படலாம். பட் ஐ வில் பி ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். இஃப் யூ அக்செப்ட் த மணி, அந்த பணத்தை. பட்டு ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. அப்போ சொல்கிறான், இது ஃபுல்லாக சொல்கிறது ஆதித்யா. யூ ஹவ் டன் ரைட் திங், நீ நல்லா தான் செஞ்ச. யுவர் கிரீவன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபை, நியாயம்தான். பட் இந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அப்போ சேசங்கா ஷூக்கி செட், தலையாட்டுறான், ஃபார் டினைங், மறுக்கிறான். அண்ட் செட், நோ மணி வில் சூன் பி ஸ்பெண்ட். நோ மணி வில் சூன் பி ஸ்பெண்ட். பணம் விரைவிலே செலவழிக்கப்பட்டுவிடும். ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்டு, நான் முக்கியத்துவம், இந்த வார்த்தை போடுங்க, நான் முக்கியத்துவம் தருகிறேன். ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்டு டீ தேன் காஃபின்னு சொல்லுவாங்க. நான் காஃபியோட டீக்கு முக்கியத்துவம், இந்த வார்த்தையை தெரிஞ்சுங்க. ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ன்ற வார்த்தையை தெரிஞ்சுங்க. டு ஹேவ் த மெடல் தேன் த மணி அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். இதான் மெத்தடாலஜி, நல்லா புரிஞ்சுங்க. இஃப் இட் வேர் பாசிபிள், இது முடிஞ்சா, இந்த இடத்துல சொல்றாரு, முடிஞ்சா மெடலாக இருக்கிறது தான் நல்லது. இதெல்லாம் எனக்கு பணம்லாம் என்னது, செலவழிடும். ஐ வுட் ஹவ் ஃபர்காட்டன், நான் மறந்திருக்கிறேன். தட் அன்பிளசன்ட் இன்சிடென்ட், அது மகிழ்ச்சி இல்லாத இன்சிடென்ட், நிகழ்வு. ஆஃப் மை சைல்டுஹுட், என்னுடைய குழந்தை பருவத்திலே அது மகிழ்ச்சி இல்லாத நினைவு. If I could get the medal back, அந்த மெடலை
திரும்ப பெற்றிருந்தா அதை நான் இந்த விஷயத்தை மறந்திருப்பேன் நான். ஓகே, ஸோ த மெடல் that had been hidden in attic, the medal that had been hidden, மறைக்கப்பட்டிருந்தது, in attic for 29 long years, ஏறக்குறைய 29 ஆண்டுகள் மறைக்கப்பட்டது, was eventually restored its owner. இப்போ இந்த நிகழ்வாக அது திரும்ப அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ Sriman Sasanga Sanel, the special prize for the reception. அந்த பாட்டை ஒப்பிச்சதனால காரணத்தினால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆகிறது. வாஸ் ஸ்டில் கிளியர்லி என்கிரேவ்ட் ஆன் இட், அதில் அழகாக பதிக்கப்பட்டிருந்தது. என்னென்னு டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்காலி ஸ்டோரி சில்கோத்தா அப்படின்ற விஷயத்தை மொழிபெயர்த்து இந்த கதையை சொன்னாங்க. அதில் ஸ்ரீ சங் சானியல் ஸ்பெஷல் பிரைஸ் என்று கரு பண்ணப்பட்டிருந்தது. இந்த கதை முழுவதும் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்காலி ஸ்டோரி சில்கோத்தா அப்படின்ற கதையிலிருந்து இது டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கதை ஒரு அருமையான படிப்பினை. ஆகவே தவறு என்பது சொல்லுவோம், தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சில பேர் திருந்தவே மாட்டான். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத இதயங்கள் பிறந்தென்ன லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை எப்பொழுதும் காலங்கள் ஒருவனுக்கு நல்ல படிப்பினை தரும். சின்ன பிள்ளையில் நாம் தப்புவாக செய்வோம். இப்போ நீங்கள் கூட பாருங்களேன், இப்போ ஒரு விஷயம் வேணாம், இப்போ நிறைய பேரை பார்க்கலாம், வயசானவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்களேன். ஒரு பள்ளி படிப்பை சரியாக முடிக்காமல் படிக்காமல் பள்ளிக்கூடத்தை ஆசிரியர்களை ஏமாத்தவங்களை போய் கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தெரியாதனமாக ஆசிரியர்களையோ பெற்றோர்களையோ ஏமாத்திட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தப்பை நாம் யாரும் இப்போ செய்யக்கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் படிக்காமலே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய, யாருக்கிட்டே சொல்லின்னு புலம்புவீங்க எதிர்காலத்தில். அதுமாரி புலம்பல் நமக்கு தேவையா? படிப்பு என்பது உனக்கு பெரிய வேலையை கொடுக்க போதே இல்லையோ கிடையாது, பெரிய அறிவை கொடுக்க போகுது. அந்த அறிவிலிருந்து மிகப்பெரிய நீ வளர்ச்சி அடைய போகிற, மனசில் வச்சுக்கோ. இந்த படிப்பு ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய அறிவை வளர்க்கின்ற விஷயம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அடுப்பே போடும், ஏதோ காஸ்ட்லி பொருள் சாப்பிட்டா அப்பே வேஸ்ட்டு, ஒரு காஸ்ட்லி நகை எடுத்து போட்டால் அப்பே வேஸ்ட்டு. ஆனால் படித்தா அது வேஸ்ட்டு கிடையாது. தட் இஸ் கோட். படிப்பு என்பது ஒரு பேங்க் புக் மாதிரி, அது மாதிரி டெபாசிட் பண்ணிட்டு வட்டி வருது இல்லையா? அதை மாதிரி இந்த விஷயம் படிப்பு என்பது. அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிப்பினுடைய வேல்வியை புரிஞ்சுங்க, பின்னாடி வருத்தப்பட்டு புண்ணியமே கிடையாது. ஓகே ராஜா, திரும்ப இந்த கதையை பாருங்கள். இந்த ப்ரோஸை நான் முடிச்சிட்டேன். அடுத்து நான் போயமுக்கு போகிறேன். பார்க்கலாமா கண்ணு? வெல்கம். நல்லா பண்ணுவீங்க இல்லையா அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். என் பசங்கள்லாம் திருவள்ளுவர் தீட்டிய திருக்குறள் எல்லாம் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத சிங்கங்களாக திகழ்வார்கள் அப்படின்ற ஆழமான நம்பிக்கையில் என்னுடைய வள்ளுவன் குரல் போல் வாழ்க என்ற வாழ்த்துக்களை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. வெல்கம் ராஜா. பாய்.